سيدنا ونبينا مولانا محمد على آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا مولانا محمد. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العلي العليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் நம்ம அனைவர் மீதும், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க மாதத்தை நாமெல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். புனிதமிக்க மாதம் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை அடைய இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதங்களிலே செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய பரக்கத்தையும் பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லி தரும்போது எந்த மாதத்தை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னதே கிடையாது. ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது ரமலானுடைய மாதத்தை பற்றி சொன்ன அளவுக்கு பெருமானார் எந்த மாதத்தை பற்றியும் பேசினது கிடையாது. ரமலானுடைய மாதத்திலே பேசாமல் ரமலானுடைய மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனுடைய சிறப்புகளையும் அதுல என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கிறணும், எந்த மாதிரியான அமல்களை நாம முதல்ல செய்யணும் என்பதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. சஹாபா பெருமக்கள் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னாடி துவா செய்வாங்களாம். பெருமானார் துவா செய்திருக்காங்க, ரஜபலையும் ஷாபானையும் பறக்கச் செய்யுங்க, யாரெல்லாம் ரமலானை முழுமையாக அடையணும் பெருமானார் சொல்லி கொடுத்திருக்காங்க. சஹாபாக்கள் இன்னொரு துவாவும் செய்வாங்களாம். எப்படிப்பட்ட துவா சொன்னா, ரமலான்ல நாங்க அடையணும், ரமலான் எங்களிடத்துல பரிபூர்ணமா இருக்கணும், ரமலான்ல நான் பரிபூர்ணமா இருக்கணும், ரமலான் அடைஞ்சி நான் நோய்வாய்ப்பட்டு ரமலான்ல செய்யக்கூடிய அமல் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது. அதே போல ரமலான நான் அடைஞ்சி ரமலான் எந்த விதத்திலும் ஏன் மூலமா தடைபற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப சஹாபா பெருமக்கள் துவா செய்ததாக ஹதீஸ்களை நாம் பார்க்க முடியுது. எல்லா அமல்கள்லையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையான அமல்கள் வந்து சிலது உண்டு. உதாரணம் சொல்ல போனா ஹஜ் இருக்கு. ஹஜ்ஜில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லா பத்தி அல்லாஹ் சொல்லி தருவான் குர்ஆன் ஷரீஃப்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுவான், நீங்க காபாவை சுத்தப்படுத்துங்க. எதற்காக வேண்டி தெரியுமா? வத்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வருக்கை சுஜூத், தவாப் செய்வதற்காக வேண்டி, வல் ஆகிஃபீன அங்கே தங்குவதற்காக வேண்டி, ருக்கை சுஜூத் செய்வதற்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா அதை சுத்தப்படுத்துங்க, அது எதற்காக வேண்டின்னு சொல்லி அதை சொல்லி தருவான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயிஃபீன வல் ஆகிஃபீன ருக்கை சுஜூத், தங்குவது என்பது உலகத்துல எல்லா பள்ளிவாசலுமே நாம தங்கலாம். தொழுவது என்பது எல்லா பள்ளிவாசலுமே தொழுகலாம். தவாஃப் என்பது அங்க மட்டும் செய்ய முடியும், மற்ற பள்ளியில நம்ம செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவாஃப் முற்படுத்துறான், வத்தாயிஃபீன தவாஃப் செய்வதற்காக வேண்டி. அப்ப முதன்மையான அமல் என்று சிலதுகள் உண்டு. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பத்தி சொல்லி தருவான். நோன்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருவான், 3 இடத்துல சொல்லி தரான். நோன்புடைய காலத்துல நிறைய அமல்கள் இருக்கு. சக்காத்து கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், தர்மம் செய்யணும், நிறைய அமல்கள் இருக்கு. முதன்மையான அமல்கள் என்ன அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தருவான். என்னதுன்னா, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ் சொல்லி தரான். அப்ப ரமலானுடைய மாதத்துல முதன்மையான அமல் எதுவென்று சொன்னால் குர்ஆனோடு நம் வாழ்க்கையை இணைத்துக் கொள்வது. மற்ற மாதங்கள்ல குர்ஆனுடைய தொடர்புல நாம எந்த அளவுக்கு இருக்கமோ அதை விட அதிகமாக
அதை விட அதிகமாக நம் நேரங்களையும் நம்மளுடைய எல்லா காலங்களையும் அந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அதிகப்படுத்தணும். குர்ஆனோட தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான். அதே போல இரண்டாவது அமல் என்ன? முதல் அமல் குர்ஆனோடு நெருக்கமாகிறது ரமலானுடைய காலத்துல. இரண்டாவது அமல் என்னன்னு சொன்னா நோன்பு வைப்பது. மற்ற மாதங்கள்ல நாம நோன்புடைய விஷயத்துல எப்படி இருக்கிறோமோ இல்லையோ, ரமலானுடைய காலத்துல நோன்போடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் நோன்பை விடக்கூடாது. மார்க்கம் சொல்லி தந்த, மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்த அந்த காரணங்களை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மூணாவது நாம செய்யக்கூடிய அமல் என்ன? முதன்மையான அமல், ரமலானுடைய காலத்துல நாம செய்யக்கூடிய முதன்மையான அமல் அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி தரும்போது என்ன சொல்லி தரானா, இந்த உலகத்துல நான் உங்களோடு நெருங்கி இருக்கிறேன். ரமலானுடைய காலத்துல உங்களோடு நெருக்கமாகிறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்னோடு நீங்க நெருங்கி வர வேண்டும். அல்லாஹ்வோடு நாம நெருங்கக்கூடிய அமல் எதுவென்று சொன்னால், எதை கொண்டு நாம அல்லாஹ்வோடு நெருங்க முடியும்னு சொன்னா துஆவை கொண்டு. ரமலானுடைய காலத்துல நாம என்ன செய்யணும்? அதிகமா துஆ செய்யணும். நாம எந்த அமல் செய்தாலும் ஒரு சின்ன திக்ரு ஓதிட்டு இருக்கோம், ஒரு 100 தஸ்பீ தான் ஓதுறோம், ஓதி முடிச்சு துஆ செய்யணும். என்ன அமல் செய்தால், இந்த ஒரு களிமா ஓதிட்டு இருக்கோம், ஒரு யாசீனை ஓதிட்டு இருக்கோம், யாசீனை ஓதி முடிஞ்சோன்னா துஆ செய்யணும். அப்ப துஆக்களை என்ன செய்யணும்? மற்ற மாதங்களை விட ரமலானுடைய மாதத்துல துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். நாலாவது செய்யக்கூடிய முதன்மையான அமல் என்னன்னா பள்ளிகளோடு நெருக்கமாவது. மற்ற மாதங்கள்ல தொழுகைக்காண்டி உள்ள போவோம், 5 நேரம் தொழுகைக்காண்டி 10 நிமிஷம் உள்ள வெளியே வந்துருவோம். ஆனா ரமலானுடைய காலத்துல அல்லாஹ் என்ன சொல்லித்தரானா, பள்ளிகளோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 மாச காலம் இஅ்திகாஃபோடைய அமல் வேறு. இஅ்திகாஃப்ல 3 நாள் இருப்போம், கடைசி 10 நாளுக்கு நம்ம பள்ளியோடு இருப்போம். அதுவல்ல, முழுமையாக 30 நாட்களும் நம்மளோட வாழ்க்கையை பள்ளியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். சில வக்துகளை நம்ம வீட்டுல தொழுவோம், நம்மள முடியாத காலகட்டத்துல, முடியாத சூழ்நிலையில. ஆனா ரமலானுடைய காலத்துல 5 நேர தொழுகையும் பள்ளியிலே தொழக்கூடிய அந்த 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 நடைமுறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 4 அமல் தான் ரமலான்ல நாம் செய்யக்கூடிய முதன்மையான அமல் என்பதை குர்ஆன் ஷரீஃப் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தருகிறார். அந்த 4 அமல்ல நோன்பை பத்தி நாம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நோன்புடைய அமல் என்பது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்புடைய அமல் என்பது ஒரு சிறப்புக்குரிய அமல். எப்படி சொன்னா, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு போறேன், நான் திரும்ப கூடாது, நான் போருக்கு போறேன், நம்ம ஒரு ஊருக்கு போறேன்னு நினைச்சு, நான் ஊருக்கு போறேன், துஆ செய்யுங்க, நல்லபடியா வரணும் நம்ம சொல்லிட்டு போவோம் பெரியவங்கள்ட்ட, ஷேகுமார்கள்ட்ட. நபிட்ட சொல்லிட்டு போறாங்க, நான் ஜிஹாதுக்கு போறேன், ஆனா நான் திரும்ப கூடாது. என்ன அர்த்தம்னா அங்கே ஷஹீத் ஆகிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துஆ செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ், அபூ உமாமா ஜிஹாதுக்கு போருக்கு போறார், அவர் நல்லபடியாக ஆரோக்கியத்தோட திரும்பி வரணும் அப்படி துஆ செய்யறாங்க. அங்கேயே இவர் என்ன சொல்லணும்னு தெரியல, போயிடுறாங்க. போர் முடிஞ்சு திரும்பி வந்துடுறாங்க. திருப்பி 2வது போர் வருது, திருப்பி அதே சொல்றாங்க, யார சூழல்லா, முதல்ல நான் சொன்னேன், நீங்க இப்படி துஆ செஞ்சீங்க, இப்ப நான் போருக்கு போறேன், நான் திரும்ப கூடாது. யா அல்லாஹ், அபூ உமாமா போருக்கு போறாரு, தமிழ்ல நான் சொல்றேன், அபூ உமாமா போருக்கு போறாரு, நல்லபடியாக திரும்பி வர்றோம், பெருமானார் துஆ செய்யறாங்க. இப்படி 4 தடவை இப்படியே துஆ செய்யறாங்க. அப்ப அபூ உமாமா முடிவு பண்ணிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல நாம உலகத்துல வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி யார சொல்ற, 4வது தடவை சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க நான் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, நான் நல்லபடியா வாழ்றேன், பிரச்சனை இல்லை. நான் வாழக்கூடிய காலத்துல ஷஹீதை விட ஷஹீதுக்கு நிகராக ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க. எப்படி கேட்கிறாங்க? போருக்கு போனா நான் ஷஹீத் ஆகணும், அதை விட சிறந்த கூலி எதுவுமே கிடையாது நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நிகரான ஒரு கூலி எனக்கு சொல்லித்தாங்கன்னா வாழ்ற உலகத்துல. எனக்கு போர் வேண்டாம், போர்ல போய் நான் ஷஹீதா வேண்டாம், போருக்கு போறேன், ஷஹீதா வேண்டாம், நீங்க துஆ செஞ்சா நான் ஏத்துக்கிறேன். அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஷஹீதுக்கு நிகரான அமல் எது தெரியுமா? நோன்பு வைங்க அப்படின்னாங்களாம்.
நோன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஷஹீதோட அந்தஸ்துக்கு நிகரான அமல் எதுவென்று சொன்னா நோன்பு தான். நோன்பு என்பது உனக்கு ஷஹீதை விட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய அமல் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த அளவுக்கு நோன்புல அப்படி என்ன இருக்குது? நோன்புல அப்படி என்ன இருக்குது? காலையில சகர் வைக்கிறோம், நைட்ல நோன்பு திறக்கிறோம், அவ்வளவுதான். சாப்பிடாம இருக்கோம். நோன்புல அல்லாஹ் எதை தருகிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்கன்னு சொன்னா, தொழுகிறோம். இன்னைக்கு 5 நேரம் தொழுகிறோம். தொழுகைக்கு என்ன வேணும்? தக்வா வேணும், இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் வேணும். ஜகாத்து கொடுக்கிறோம், அதுல என்ன வேணும்? தக்வா வேணும். ஹஜ்ஜி செய்கிறோம், ஹஜ்ஜில என்ன வேணும்? தக்வா வேணும். அப்ப எல்லா அமலுக்கும் தக்வா வேணும். நோன்பு என்பது தக்வாவை பெற்று தரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, நோன்பு என்பது உங்களுக்கு தக்வாவை பெற்று தரும். இறையச்சத்தை நோன்பு கற்றுத் தருகிறது. மற்ற அமல்களுக்கெல்லாம் இறையச்சம் இருந்தாதான் அந்த அமல் கூடும். நோன்பு என்பது உங்களுக்கு இறையச்சத்தை கற்றுத்தரும் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நோன்பு நம்மை நோக்கி வருகின்றது. அதற்கு கூலி என்னன்னு அல்லாவே சொல்லிட்டான். என்ன கூலி அதுக்கு? ஒரு நேரம் தொழுதா 10 நன்மை, ஒரு ஆயத்து ஒரு அலிஃபு சொன்னா 10 நன்மை. இப்படி எல்லாத்துக்குமே கூலி சொல்லி தந்த ரப்புல் ஆலமீன் நோன்புக்கு கூலி எதுன்னு சொன்னா நான் தான் கூலி அப்படின்ட்டான். நான் தான் கூலி. அதை விட என்ன ஒரு கூலின்னு நல்லா சொல்லி தரல. நோன்புக்கு கூலி நான் தான். அப்ப அந்த நோன்பு நம்மை நோக்கி வருகின்றது. அந்த நோன்பை நம்ம என்ன செய்யணும்? பரிபூர்ணமா முறையில நாம அடையணும். மார்க்கம் சொல்லி தந்த அனுமதி பெற்றவர்கள் உடல்நல சரியில்லை, மாத்திரை போடணும், அதை போட்டாதான் என் உடல்நிலைக்கு ஆரோக்கியம் மருத்துவர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்படின்னுங்கிற பட்சத்துல நாம பேணக்கூடிய அந்த மாதத்துக்கு செய்யக்கூடிய கண்ணியம் சொல்லி ஒண்ணு இருக்கு. ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ்வுடைய சின்னம். அது இப்ப நம்ம நாட்டினுடைய சின்னம் சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, கூடிய நம்ம சின்னங்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சின்னம் என்பது ரமலானுடைய மாதம். அந்த மாதத்துல நமக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கான். சில நோயாளிகளுக்கும் சில நோய்களுக்கும் கர்ப்பமுடையவர்களுக்கு இவர்களுக்கு அனுமதி இருக்கு. அப்ப அந்த மாதத்தை நாம எப்படி கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா, வெளி தெருக்கள்ல, வெளியில இருக்கக்கூடிய கடை வீதிகள்ல சாப்பிடுறத நாம நிப்பாட்டிடணும். நமக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கறான் நோயாளிகளுக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? கடை வீதிகள்ல நின்று டீ குடிக்கிறது, அந்த மாதிரி உள்ளவர்கள் கடையில உட்கார்ந்து சாப்பிடுறது, அதையெல்லாம் நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நோம்பாளிகள் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான கண்ணியங்களை நாம கொடுக்கணும் என்று மார்க்கம் சொல்லி தருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாதம் நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றது. அந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் எல்லாம் கபூல் செய்வானாக. சென்ற மாதத்திலே சென்ற ரமலான்ல இருந்தவர்கள் இந்த ரமலான்ல நம்மோடு இல்லை. அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் அவர் கபறுகளை விசாலமாக்கி வைப்பாராங்க. இதே போன்று அதிகமான ரமலானுடைய மாதங்கள்ல நம்ம வாழ்நாள்ல அதிகமா அடைந்து அதில் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் எல்லாம் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.